வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு புடலங்காய் கூட்டு. நம்ம நிறைய கல்யாண விருந்துகள்ல எல்லாம் இந்த கூட்டு சாப்பிட்டுருப்போம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நம்ம திருப்பி வேணும் அப்படின்னு கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவோம். நம்ம வீட்டுல செஞ்சோம்னா இந்த டேஸ்ட் வரலையே அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இது வந்து அந்த கல்யாண பந்திகள்ல பரிமாறுற அதே மாதிரி இருக்கும். அந்த கூட்டு மாதிரியே இருக்கும் இந்த டேஸ்டும். இந்த கூட்டு வந்துட்டு பருப்பு சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம், அப்புறமேட்டு நீங்க ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலுமே இது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். புளிக்குழம்பு இது கூட எல்லாம் தொட்டு சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். சரி வாங்க, இந்த ஈஸியான கல்யாண விருந்து புடலங்காய் கூட்டு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். புடலங்காய் வந்துட்டு நான் வந்து ஒரு 150 கிராம் அளவு எடுத்திருக்கிறேன். இது வந்து நல்லா இந்த மாதிரி நான் கொஞ்சம் நீளமா நறுக்கியிருக்கிறேன். உங்களுக்கு பொடியா வேணுனாலும் பொடியா நறுக்கிக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நறுக்கிக்கலாம். நான் கொஞ்சம் நீள துண்டுகளா நறுக்கியிருக்கிறேன். ரொம்ப பொடி பொடியா நறுக்க வேணாம், ரொம்ப மேஷியா ஆயிடும் கூட்டு, ரொம்ப நல்லா இருக்காது. அந்த மாதிரி கொஞ்சம் கூட காயே தெரியாம கசகசன்னு போயிடும், வெந்துடும். அதனால ஓரளவு கொஞ்சம் பெருசா போட்டுக்கோங்க. இதுக்கு வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பும் எடுத்திருக்கேன். நீங்க வந்து வெறும் பாசிப்பருப்பு போட்டும் கூட்டு செய்யலாம், இல்ல வெறும் கடலைப்பருப்பு போட்டும் கூட்டு செய்யலாம். நான் ரெண்டையும் இன்னைக்கு மிக்ஸ் பண்ணி போட போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கடலைப்பருப்பு பாசிப்பருப்பை வேக வச்சுக்கலாம். இப்போ குக்கர்ல கொஞ்சமா தண்ணி சுட வச்சிருக்கேன். இப்போ இதுல நம்ம இந்த கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு ரெண்டையும் களைஞ்சு போட்டுக்கலாம். இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இது வந்து சீக்கிரமா வேகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்து நம்ம ஒரு 2 விசில் விட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு வேகிறதுக்குள்ள நம்ம கூட்டுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் இந்த தேங்காய். இது கூடவே நான் ஒரு பச்சை மிளகாய் போடுறேன். கூட்டு பொதுவாக ரொம்ப காரமெல்லாம் இருக்காது, மைல்டாக தான் இருக்கும். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 துண்டு வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம். தேங்காய் வந்து நம்ம இதில் கூட்டில் போட்டதுக்கப்புறம் தனித்தனியாக போயிடும். அந்த மாதிரி போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு மாதிரி எல்லாம் சேர்ந்து வர்றதுக்காக கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்திக்கலாம். இந்த அரவியில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டிருக்கேன். இப்போ இதில் ரொம்ப கம்மியாக தண்ணி விட்டு இதை ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கரகரப்பான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, நம்மளோட பருப்பு வந்து நான் 2 விசில் விட்டு எடுத்துட்டேன். இப்படி கையில் ப்ரெஸ் பண்ணால் வெந்திருக்கணும், அந்தளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா நம்ம திருப்பி புடலங்காயும் போட்டு ஒரு சவுண்ட் விட போகிறோம் திருப்பியும். இப்போ இந்த புடலங்காயும் இதோட சேர்த்திடலாம். இப்போ இந்த காயையும் போட்டு நம்ம இன்னும் ஒரு விசில் விட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான 3/4 அளவுக்கு உப்பு இப்போ சேர்த்திக்கலாம். இன்னும் கொஞ்சம் உப்பு நம்ம தேங்காய் அரவை போட்டதுக்கு அப்புறம் சேர்த்திக்கலாம். ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை ஒரு விசில் விட்டு எடுத்துக்க போகிறோம். அதிக நேரம் வேக வைக்கக்கூடாது, அப்புறம் புடலங்காய் ரொம்ப கசகசன்னு போயிடும். பாருங்க, நான் ஒரு விசில் விட்டு எடுத்துட்டேன். இப்போ புடலங்காய் வந்துட்டு நல்லா வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாகவே வெந்துருச்சுங்க. பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கிற இந்த தேங்காய் விழுது போட்டுடலாம். மிக்சிலேயே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த தண்ணியை விட்டுடலாம். ரொம்ப தண்ணியாக வச்சிடாதீங்க, கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் கூட்டு. அடுப்பை திருப்பி ஆன் பண்ணிட்டேன். உப்பு நம்ம முதல்ல வந்து காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் போட்டோம். இப்போ இன்னும் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். இது ஒரு கொதி வரட்டும். அப்புறமேட்டு இதை தாளிச்சு போட்டோம்னா நம்மளோட புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடும். பாருங்க, கொதிக்குது. இப்ப இதை இறக்கிட்டு நாம வந்து தாளிச்சு போட்டிடலாம். இப்போ ஒரு குட்டி கடாயை ஒன்று அடுப்புல வச்சிருக்கேன். கூட்டு வந்து எப்போதும் தேங்காய் எண்ணெயில தாளிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க நார்மல் ஆயில் விட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் தான் விட போறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு வந்துட்டு கொஞ்சமா கடுகு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு எடுத்துருக்கிறேன். அது போக கொஞ்சமா கருவேப்பிலை எடுத்துருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதுல நம்ம கடலைப்பருப்பு, கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுடலாம். இது பொரிஞ்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சதை இந்த கூட்டுக்குள்ள வச்சுக்கலாம். இதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு.
இந்த சூப்பரான புடலங்காய் கூட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.